பாரு, நீ எனக்கு தோணுச்சுன்னு நீ சொன்னடி, நீ போடா டேய், நான் சொல்லடா. கமருதீன் பாரு உச்சத்துக்கே போயிட்டான். ஏன் கமருதீன் மாதிரி ஒரு கேவலமான பொறுக்கி பயலை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. அவனை மாதிரி ஒரு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பசங்களெல்லாம் நீங்கள் வந்து லவ் பண்ணி இந்த மாதிரிலாம் மாட்டினீங்கன்னு வச்சுக்கி, இதான் நிலமை. அதாவது பாரும் வந்து ஒரு பஜாரி தான். ஆனால் இவன் இருக்கான் பாருங்க, இவன் ரொம்ப டேஞ்சரஸுங்க. அவன் ரொம்ப கொடூரமானவங்களாம். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாரு உட்காந்து ஒரே அழுக. எல்லோரும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவன் வந்து இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. டேய், நாங்கள் விட மாட்டோம் பாரு, நீ எது கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறான். டேய், நான் பேசுனா முடிஞ்சிரும்டா, ஏன்டா இது பண்ணுறீங்க, நான் பேசுகிறேன்டான்னு நின்றுட்டு இருக்கான். முன்னாடி பிளாட்ஃபார்ம் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். எனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த மாதிரி புறம்போக்கு பரதேசியெல்லாம் லவ் பண்ணது தேவையா எனக்கு? கேவலம், இவன்லாம் ஒரு நல்லவன் இப்படி நினச்சி பண்ணேன், இப்படி பண்ணிட்டானே என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி புலம்பலை போட்டுக்கிட்டு இருக்கு பாரு. உடனே கமரு, என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்கடா, என்னை பேச விடுங்க இன்னும் கத்துறான். ஒரு செகண்ட் பாரு, இன்னும் அழுதுகிட்டே இருக்குது. எனக்கு தோணுச்சுன்னு நீ சொன்ன. டே, என்னை பேச விடுங்கடா. எனக்கு தோணுச்சுன்னு நீ சொன்னேங்கிறாங்க. டே, அதுதான் சொல்லுதுடா, எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்துச்சு, தெரிஞ்சுதான் பண்ணோம், தெரிஞ்சுதான் ஹேஸ் ஹேப்பன்ட்னு சொல்லுதுடா. வார்த்தைகள் மட்டும்தானே தப்புன்னு சொன்னது. நீ என்ன பண்ண? கவர் போட்டு வெளில போய் பண்ணலாம், போய் உட்காந்துக்கிட்டு தடவுனது, போய் ஜெயிலில் இருக்கும்போது என்னென்ன வேலை பார்த்த நீ? என் பொம்பளை பொறுக்கி நாய. ஏன்டா அரோரா வந்து துஷார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ண? கூப்பிட்டியா இல்லையா? கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு வந்து, இல்லை எனக்கு பிரச்சனை, ஏன் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட ஏன் பேச அரோரா, நான் உனக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தேன்னு சொன்னி அரோராட்ட. இதெல்லாம் எப்படி? ஃப்ரெண்டுக்காக வந்தியா? அந்த அரோராங்கிற ஒரு ஃப்ரெண்டு, புது ஃப்ரெண்டு, தெரியாத ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கு தான் நீ வந்து பிக் பாஸுக்குள்ளே வந்தியாடா புறம்போக்கு கமருதீன். அதாவது அரோராக்காக தான் கமருதீன் வந்து வந்தானா வீட்டுக்குள்ளே. பலூனை கசக்கிறதுக்கு நீ என்னென்ன பிளானை போட்ட? ஆதரை சொன்னது தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்து ஒரு பிட்டை போட்டா பாரு, நல்லா இருக்கான், டஸ்கியாக இருக்க, இதாக இருக்க, நல்லா ப்ரௌனிஷாக இருக்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டீங்க. அரோரா, துஷாரு, கமருதீன், பாரு 4 பேர் உட்காந்து பேசுனீங்க மொதல் 2 வாரம் 3 வாரத்தில். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் கோத்துக்கிட்டு போய் உட்காந்து இல்லாத சிலுமி சங்கலை பண்ணி போட்டு இப்போ என்னடான்னா தோணுச்சு நீ சொன்னேன்னு சொல்கிற கமருதீன்லாம் கேவலண்டா நீ. நான் சொல்லலை. ஏய் அப்படின்னு போட்டு பிச்சுக்கிறான், மைக்கை வீசுகிறான், கலட்டி வீசுகிறான், இப்படி போட்டு எதோ திருவிக்கிட்டு பண்ணுறான். சைக்கோ மாதிரி ஆகிட்டாங்க. கமருதீன் ஒரு சைக்கோ. அப்புறம் டேய் என்னடா பண்ணுறேங்கிறான் விக்ரம். என்னடா பண்ணுற? அழுதா விட்டுருவாங்களா? அவன் ஒன்றை விட மாட்டாங்கடா பரதேசி பையில. அங்கே பாரு எப்படி பார்க்குறா பாரு, சிரிச்சுக்கிட்டே பார்க்குறா பார்த்தியா? அங்கே பாருடா, மனசுல நினைக்குது பாரு. ஏய், என்னையே ஆப்படிக்கலாம் பார்க்குறியா? நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்ரா, தெரிக்க விடலாமா அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் பாரு பார்க்குது. அவன் சொல்கிறது உண்மைதான். ஆனால் வந்து அப்படியே அழுகுற மாதிரியே பாரு பார்க்குது. ஆனால் இவன் எடுக்கிற கார்டு வந்து கேவலமாக இருக்குங்க. அவனுக்கு தான் அசிங்கப்பட்டான் கமருதீன், அப்படி தான் சொல்லணும். கேவலத்தின் உச்சம். இவனை மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கிடையாதுங்க. லைக் பண்ணுங்கள்.